வணக்கம் மக்களே, வெல்கம் டு கீரிபல சேனல். அரோரா எவிக்டடா என்னடா சொல்ற கீரின்னு சொல்லிட்டு இந்த தம்ப்ளைன் பார்த்துட்டு நிறைய பேர் அதிர்ச்சியோட, ஒரு சில பேர் சந்தோஷத்தோட வரலாம். பட் ஐ எம் நாட் ஹாப்பி ஆஸ் அ அரோரா ஃபேன். ஏன்னா அரோரா ஃபேனா அப்ப சபரி ஆர்மி என்ன, அதுவும் உண்டு இதுவும் உண்டு. அது என்னங்கிறத சொல்லிடுறேன். அதே மாதிரி ஒயில் கார்டு என்ட்ரி யாரு அப்படிங்கிறதையும் இதுல கொஞ்சம் சொல்லலான் இருக்கேன். பட் நேம் தெரியல. பட் ஒரு கப்புலாம் உள்ள போறாங்க அப்படிங்கிறதா. ஸோ ஒரு சில பேர் அதை சொல்லியிருக்கிறாங்க. அது வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. அது என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோல வந்து சொல்ல போறேன். ஸோ ஃபுல்லா பாருங்க, ஸ்கிப் பண்ணாம பாருங்க. மறக்காம இப்பயே லைக்கை போடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பண்ணிங்களா சப்ஸ்கிரைப்? பண்ணா சொல்றேன், இல்லைனாலும் சொல்றேன். ஸோ ஒன்றும் இல்லை, இந்த வாரம் பார்த்துட்டீங்கன்னா நான் ஆரம்பத்திலே ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அப்சரா தான் எவிக்டட்னு சொல்லிட்டு எல்லா லைவ்லையும் நான் சொல்லிட்டு இருந்தேன், அப்சரா தான் போவாங்க. ஏன்னா அவங்க ஓட்டிங்ல கீழே போயிட்டாங்க. அண்ட் ஒரு சில பர்சன்டேஜில் தான் மேலே இருக்காங்க. அரோராவை அனுப்ப மாட்டாங்க. பிகாஸ் அரோரா வந்து அவ்வளோ கண்டென்ட் கொடுக்குறாங்க. லவ் கண்டென்ட்டாக இருந்தாலும் அவங்க அவ்வளோ கண்டென்ட் தராங்க. ஸோ அவங்கள அவ்வளோ சீக்கிரத்துக்குள்ள வந்துட்டு இந்த பிக் பாஸ் வீட்டை விட்டு வெளில அனுப்பதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்னு சொல்லியிருந்தேன். பட் இப்போ சில விஷயங்கள் வந்து நடந்திருக்குங்கிற மாதிரி சொல்றாங்க. இது எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கிறது நாளைக்கு மார்னிங் ஒரு 10 to 11 தான் தெரிய வரும். என்ன ப்ரோ நாளைக்கு தெரியறதுக்கு வீடியோனா இதுல ஏன் நடக்கலாம் அப்படின்னு சொல்றேன். இதுல ஒரு ட்விஸ்ட் இருக்கு. அந்த ட்விஸ்ட் நான் அங்கே சொல்றேன், ஓகேவா? ஸோ அதனால ஃபுல்லா பாருங்க. இப்போ என்னன்னா, ஓகே, ஓட்டிங்ல வந்து லோஸ்ட்ல இருக்காங்க. அரோரா ஏன் எவிக்டட், அரோரா ஏன் பண்றாங்க அப்படின்னா, அரோரா இப்போ லேட்டஸ்டா அவங்க கொடுத்த கண்டென்ட் எல்லாமே மக்களுக்கு கொஞ்சம் பிடிக்கல. மீன்ஸ் பிக் பாஸ் ஆடியன்ஸ் பாக்குறவங்களுக்கு அவங்களுக்கு வந்து இது என்னப்பா தேவையில்லாம வந்து சில 18+ பேசுறாங்க, லவ் கண்டென்ட் பேசுறாங்க, துஷாரா வந்து வாண்டடா போய் சில விஷயங்கள் பண்ண வைக்கிறாங்க, இது நல்லா இல்லை, இது ஷோவா என்னன்னா அப்படி இப்படின்னு பேசியிருக்காங்க. இன்ஃபேக்ட் நானுமே ஒரு வீடியோ போட்டிருக்கேன். பட் அது மட்டும்தான் காரணம்னா கிடையாது. ஸோ இங்கே டிஆர்பி அப்படிங்கிறது ரொம்பவே லோவா இருக்கு, ரைட்டா? இப்போ 2 வாரம் முடிஞ்ச பிறகு ஒயில் கார்டு என்ட்ரி வருது. ஸோ ஒயில் கார்டு என்ட்ரி வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ சீக்கிரம் வந்துட்டு வராது. எப்போதுமே ரொம்ப லேட்டா ஒரு வந்துட்டு 20 டேஸ்க்கு அப்புறம், மினிமம் ஒரு 25 டேஸ்க்கு அப்புறம் தான் வரும். 25 or 30 இல்லைன்னா 50. ஸோ இதுக்கப்புறம் தான் அந்த ஒயில் கார்டு வருவாங்க. பட் ரொம்ப ஏர்லியராக வருது. ஐ திங்க் இதுதான் வந்துட்டு ஃபர்ஸ்ட் தடவைன்னு நான் நினைக்கிறேன். ஸோ இஃப் ஐம் ராங், நீங்க அதை கமெண்ட்ல சொல்லுங்க எந்த சீசன் சொல்லிட்டு, ஓகேவா? பட் இப்போ ஏன் அந்த டிஆர்பி லோவா இருக்குன்னா உங்களுக்கு ஆப்வியஸா தெரியும். உள்ள கண்டென்ட் வந்து பெருசா வந்து வரல. டாஸ்க் கொடுத்தாலும் ரொம்ப லோவா தான் பண்றாங்க. ஒன்றும் வைரல் ஆகிற அளவுக்கு ஒரு கண்டென்ட் கூட வரல. ஒன்லி இந்த லவ் 18+ பேசினது, இந்த கிளிப்ஸ் தான் வந்து வைரல் ஆனிச்சு தவிர பெருசா வந்து பிக் பாஸ் பண்ணி பேசப்படல. அது இல்லாமலே வந்து நியூஸ்ல போய் கம்ப்ளைண்ட் பண்றானுங்க. இப்போ விஜய் பிளான் என்ன, யாராச்சும் இவங்க தூக்குனா மக்கள் பேசணும். இப்போ அப்சராவை வீக் பண்ணா இது ரொம்ப நார்மலா போயிடும். ஏன்னா அவங்க மேல ஃபோக்கஸே இல்லை. ஸோ ஃபோக்கஸ் இருக்கிறது 3 பேர்ல, எஃப்ஜே, ஆதிரை, அரோரா, துஷார் தூக்குனா அது அந்த அளவுக்கு பாதிப்பு இருக்குன்னா இருக்காது. ஏன்னா ஆல்ரெடி வந்துட்டு துஷார் ரொம்பலாம் வெளியில தெரிஞ்ச ஆள் கிடையாது. ஏதோ ஒரு கொரியன் பாய் மட்டும் தான் தெரியும். பட் அரோரா எல்லாருக்குமே ஓரளவுக்கு பிக் பாஸ் பார்க்கறவங்களுக்கு தெரியும், பிக் பாஸ் பார்க்காதவங்களுக்கும் தெரியும். ஓகே, இந்த பொண்ணு பிக் பாஸ்குள்ள இருக்குன்னு சொல்லிட்டு. ஆதிரையும் தெரியாது, எஃப்ஜேவும் தெரியாது. ஸோ இப்போ அரோராவை தூக்கி வெளில போட்டோம்னா டிஆர்பி சர்ன்னு ஏறும், ரைட்டா? பயங்கரமா ஏறும். அன்னைக்கு ஃபுல்லா டாக் ஆஃப் த டவுன் வந்துட்டு அரோரா தான் இருப்பாங்க, பிபி ரிலேட்டடா பாக்குறவங்களுக்கு. ஸோ அப்படி இருக்கும்போது அரோரா தூக்குனா அந்த டிஆர்பி ஏறிடும், எல்லாம் ஆடியன்ஸ் உள்ள வருவாங்க. அதுக்கப்புறம் பேக் டு பேக் என்ன பண்றாங்கன்னா ஒயில் கார்டு என்ட்ரி. ஸோ ஒயில் கார்டு என்ட்ரி உள்ள அனுப்புனா அவங்கள பத்தி ஒரு டாக் போகும், அவங்க உள்ள உள்ளவங்களை பத்தி ஒன்று பேசுவாங்க. ஸோ அது மறுபடியும் வெளில வந்து பேச்சு பொருளாம வரும். ஸோ கிட்டத்தட்ட ஒரு 2 வாரத்துக்கு டிஆர்பி பயங்கரமா ஏறும். அப்ப அடுத்த வீக் என்ன பண்ணுவாங்க, ஒரு 5வது வாரம் என்ன பண்ணுவாங்க, திரும்ப இங்கதான் அந்த டெஸ்ட், அரோராவை உள்ள அனுப்புவாங்க. இது நடக்குங்கிறது என்னோட ப்ரிடிக்ஷன். எவிக்ஷனும் இந்த ஒரு விஷயமும் என்னோட ப்ரிடிக்ஷன். ஸோ இது நடந்தால் இது நடக்கும் அப்படிங்கிறதா. இது நடக்காம கூட போகலாம். ஏன்னா விஜய் டிவியை நம்ம நம்ப முடியாது. ஸோ அது கன்ஃபார்ம் பண்ணிட்டு நான் அதை அவங்கள்ட்ட சொல்லிடுறேன். ஸோ இது ஆல்ரெடி நடந்திருக்கு, சாச்சனா பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி சீசன் 7ல அந்த ட்வின்ஸ்ல ஒரு பண்ண பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால சொல்றேன். ஸோ அரோராவை இப்படி அனுப்பிச்சிட்டு திரும்ப 2 வாரம் கழிச்சு இந்த டிஆர்பி பீக்ல இருக்கும் போது உள்ள அனுப்பி அரோரா எல்லாத்தையும் பார்த்துட்டு, கண்டிப்பா யாராச்சும் ஒருத்தவங்க ஒரு சில பேர் தப்பா பேசுவாங்க. அரோரா போனது நல்லதும்பாங்க, அவன் நடிச்சா அப்படி இப்படின்னு எல்லாம் சொல்லுவாங்க. ஸோ அப்போ அரோரா இவங்களெல்லாம் பாயிண்ட் அவுட் பண்ணி சூப்பரா பேசுறதுக்கும், துஷார் மைண்ட்ல என்ன இருந்துச்சு, துஷார் என்ன நினைச்சிருக்கான், கமருதீன் என்ன பேசியிருக்கான், இது எல்லாத்தையும் வெளில இருந்து பார்த்துட்டும் வருவாங்க. ஸோ அதை வச்சு உள்ள வந்து ஒரு ஃபைட் பண்ணுவாங்க. ஸோ அப்போ டிஆர்பி அடுத்த 2 வாரத்துக்கு சூப்பரா போயிடும். அதுக்கப்புறம் என்ன, அதுக்கப்புறம் ஒயில் கார்டு பேசுறது, அப்புறம் டாஸ்க் அப்படிங்கும் போது ஓரளவுக்கு இந்த பிக் பாஸ் சூடு பிடிக்க ஆரம்பிச்சிடும். சூப்பர் டீலக்ஸ், நார்மல் ஹவுஸ், இது ரெண்டும் வந்து அழிச்சிட்டு ஒரே பிக் பாஸ் ஹவுஸா வந்துட்டு இவங்க மாத்திடுவாங்க. இந்த கான்செப்டும் இப்போ இண்டிவிஜுவல் கேம் ஆரம்பிச்சிடும். ஸோ கிட்டத்தட்ட இது லாஸ்ட் சீசன் மாதிரி தான். இப்போ இந்த டிஆர்பிக்கு இந்த வழியை பண்ணுவாங்கிறது இது என்னோட ப்ரிடிக்ஷன். ஃபுல் அண்ட் ஃபுல் இது நடக்கிறதுக்கு எக்கச்சக்கமான வாய்ப்புகள் இருக்கு.
ஸோ இதுக்கப்புறம் வந்து தான் ஒயில் கார்டு என்ட்ரி. யாரா அந்த 2 பேர் அப்படின்னா, ஸோ இது வந்து இமாத் ப்ரோ தான் போட்டுக்காரு. ஓப்பனாக சொல்லிடுறேன், இது ஏன் இங்கே வருது அங்கே வரலாம் கிடையாது. இந்த ஒரு விஷயம் நான் அவர் ட்வீட் போட்டதை வச்சு தான் நான் சொல்கிறேன். ஒரு கப்புள் என்ட்ரி, ரியல் கப்புள் என்ட்ரின்னு போட்டிருந்தாரு. ஒரு சில பேர் வந்துட்டு பிரஜன் அப்படின்னு சொல்லி போகிறாங்க. பிரஜன்னா விஜய் டிவியில் சீரியல் பண்ணவர் தான் அவரும், ஓகேவா? அவர் கூட ஒரு படம் இடையில பண்ணியிருந்தாரு. ஸோ அவங்களோட பேர் வந்துட்டு அவங்க ஒய்ஃப் சாண்ட்ரா. ஸோ இவங்க 2 பேரும் மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் திரையோ இல்லை இன்னொரு ஷோவில் வந்துட்டு அவங்க வந்து பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க. சூப்பரான பேர் தான். அவங்க வந்து யூடியூப் சேனல்லாம் வச்சுட்டு வீடியோஸ் எல்லாம் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்க உள்ள வந்துட்டா இன்னும் நல்லாவே இருக்கும். ஸோ ஒரு டயத்தில் அவங்க ஒரு சாங், அவர் நடித்த ஒரு சாங் வந்து பயங்கர வைரல். ஸோ ஒரு ஃபேமான ஒரு சீரியல் ஆக்டர் தான். ஸோ அவங்க அந்த கப்பல் வந்தால் இன்னும் சூப்பராக இருக்குன்னு சொல்லிட்டு எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். இது வந்துட்டு கமெண்ட் செக்ஷனில் நான் பார்த்தது, இவங்க வரதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ ரியல் கப்புள். ஸோ இந்த வாரம் முழுக்க உங்களுக்கான ஒரு என்கேஜ்மெண்ட் பயங்கரமாக இருக்குங்கிறதான் இந்த அப்டேட், ஓகேவா? ஸோ அரோரா எவிக்டட், அதுக்கப்புறம் வந்து இந்த ஒயில் கார்டு என்ட்ரி, கப்புள் என்ட்ரி, அதுக்கப்புறம் பேக் டு பேக் 2-3 பேர் வருவாங்க. அது 2 வாரம் கழிச்சோ இல்லை 1 வாரம் கழிச்சோ அரோராவோட ரீஎன்ட்ரி இருக்கும். மேக்ஸிமம் இது நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் ஏராளமாக இருக்குது. ஸோ இந்த அப்டேட்டை நான் அந்த வீடியோ சொல்லிக்கிறேன். முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க. அண்ட் அரோரா எவிக்டட் பற்றி உங்களோட ஒப்பீனியன் என்ன? ஏன்னா உள்ள நிறைய மிக்சர் இருக்கும்போது அரோரா தூக்குறது ரைட்டா தப்பாங்கிறத சொல்லிடுங்க. சும்மா அந்த ஊருக்கு 2 கனடச்சு மட்டும் சொல்ல வேணாம். அவங்களோட கேம் பிளே ஃபர்ஸ்ட் வீக் சூப்பராகவே இருந்துச்சு. இப்போ தான் மாறி இருக்கு. அது ஏன்னு நமக்கு தெரியாது. ஸோ இல்லை வந்தால் பேசி பார்ப்போம். ஸோ முடிஞ்ச அளவுக்கு உங்கள் ஒப்பீனியனை கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க. நான் நெக்ஸ்ட் சூப்பரான வீடியோட சூப்பரான லைவ்ல உங்களுக்கு மீட் பண்ணுறேன். அனைத்து உங்களுடைய உங்கள் கிட்ட டாடா பை. See you again.